friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முக்கியமான பொருள் வந்து சந்தனம். இந்த மல்லிகை கடையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரவுண்டு பீஸில் இல்லை ஸ்கொயராக கிடைச்சாலும் பரவாயில்ல, சந்தனம்னு கேட்டாக்கா கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோருங்களில் கூட கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தனம் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து நமக்கு தேவையானது அலோவேரா ஜெல்லு, டாபர் ஹனி, ரோஸ் வாட்டர். இது 4 பொருளை வச்சு சூப்பரான சந்தனத்தில் நம்ம ஃபேஸ் க்ரீம் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சந்தனம் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் சந்தனம் கட்டி ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து இதில் ரோஸ் வாட்டரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா ரோஸ் வாட்டர் ஜாஸ்தி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாகிடும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டாபர் ஹனி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஜாஸ்தி வேண்டாம், நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு க்ளோ கொடுக்கும் டாபர் ஹனி. ஆனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஏதோ ஒரு ஃபேஸ் க்ரீம் நம்ம தயார் பண்ணோம், ஃபேஸ் பேக்கு கூட நம்ம டாபர் ஹனி அவ்வளோ நல்லது. நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். சந்தனம் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். பாருங்களேன், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் ஃபேஸ் பேக் கூட உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டு வைக்க சந்தனத்தில் நம்ம குளிக்கும் போது கூட ஃபுல்லு பாடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம அலோவேரா ஜெல்லு சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னு எந்த அளவுக்கு இதாகுதுன்ட்டு பாருங்களேன். நீங்கள் இந்த மாதிரி சந்தனத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் நம்ம ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணோம்னா அழகாக ரோஸ் வாட்டர் நல்லா நம்ம ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக ஒரு சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். நமக்கு சந்தனமும் நல்லா ஸ்மெல்லு, ரோஸ் வாட்டர் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். நம்ம போடுறதுல அலோவேரா ஜெல்லும் நல்லா சூப்பரான ஸ்மெல் இருக்குது, டாபர் ஹனிலும் ஸ்மெல் இருக்குது. இருந்தாலும் டாபர் ஹனி வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் சந்தனம். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சு 4 டைம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு க்ரீமு ரெடி பண்ணி இப்படி தான் நான் ரெடி பண்ணிக்குவேன். இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு க்ரீமை நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு உங்கள் முகத்தை ஃபோட்டோ பிடிச்சி பாருங்க, இல்லை வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிட்ட பிறகு இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இந்த சந்தனத்துலன்னு நீங்களே பார்க்குறீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா இது சந்தனத்துலேருந்து நான் போட்டு ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு. நான் காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு போகிற பையனுங்க பொண்ணுங்க ரொம்ப கருப்பாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ணாது நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால நீங்கள் ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது போட்டப்பறம் நம்ம க்ரீம் எதாவது யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போடுற க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 3 டைமில் 4 டைம் கூட இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முகத்தில் சும்மா அப்ளை பண்ணி விட்டுடணும். அது ஃபுல்லாக நீங்கள் அப்பப்போ நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணி போட்டு இது பண்ணுவதெல்லாம் இல்லை. சந்தனம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட அந்த ஆயிலெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும், நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துருக்கிறது 4 பொருள் ரொம்ப முக்கியமான பொருள். நம்ம ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் குளிக்கும் போது கூட சந்தனமும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை சந்தனமும் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபுல்லு உங்கள் உடம்பை ஃபுல் நம்ம குளிச்சுட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் சோப் எதை போடாது இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம உடம்பே நம்ம வாஷ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். வெள்ளையாக இருக்கிறவங்க நீங்கள் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆண் பெண் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் குளிக்கும் போது கூட உங்கள் ஃபுல் பாடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது என்ன மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான்
எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க என் கிளியரன்ஸு க்ளீனாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. என் கேமரா அதுக்கு ஃபோன் கீழே வந்து என் கேமரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அதிலே தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன் நான். அதை நான் அவ்வளோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இது போட்டு நீங்கள் படுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ட்ரை ஆகும்போது உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முகத்தை க்ளீனாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்படியே தண்ணியில் சோப் போட்டு நீங்கள் கழுவிட்டு கூட ஒரு தடவை பாலில் கூட நீங்கள் உங்கள் முகத்தை கொஞ்சம் காட்டனை வச்சு உங்கள் பாலில் அந்த முகத்தில் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா கழுவிட்டு இது கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பால் கூட நம்ம சோப் போட்டு கழுவிந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு இன்னும் கிளியர் பண்ணி கொடுக்கும் பாலில். அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேஸை, உங்கள் முகத்தை வீடியோ எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 வாரம் கழித்து இல்லை 1 மாதம் கழித்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம கருப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம் நார்மல் தண்ணியில். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் பதில் தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். திரும்பி அடுத்த வீடியோவும் உங்களுக்கு நான் சூப்பரான வீடியோஸ் நான் போட முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.